What is the process of breaking down food material within the cell to release energy? ஆக்சுவலா இதுக்கு பேரு செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பேர். செல்லுக்குள்ள குளுக்கோஸை உடைக்கலாம், ஃபேட்டை உடைக்கலாம், புரோட்டீனை உடைக்கலாம். எல்லாம் கார்பன் கார்பன் பாண்ட்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. உடைச்சா ஏடிபி கிடைக்கும். ஸோ அதனால செல்லுக்குள்ள நம்ம உடைக்கிறதுனால ஃபுட் மெட்டீரியலை இதுக்கு பேரு செல்லுலார் ரெஸ்பிரேஷன். முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல ஆக்சிஜன் தேவைப்படுதா தேவைப்படலையான்னு பார்க்கணும். சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியான்ற 2 ஜோன்ல தான் நடக்குது. நீங்க எந்த கார்போஹைட்ரேட்டையோ புரோட்டீனோ எது எடுத்தாலும் அதுக்கு பேரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னு அதுக்கு பேரு. அந்த ஏடிபி கண்டிப்பா ஃபார்ம் ஆகணும். ஆக்சிஜனை கொடுத்தா கார்பன் டை ஆக்சைடா வெளியில வந்துடும், செல்லுக்குள்ள ஏடிபி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இங்க ஆக்சிஜன் செல்லுக்குள்ள கொடுத்தாதான் நீங்க ஏடிபியை ஃபார்ம் பண்ண முடியும். ஒருவேளை கொடுக்கலன்னா அது ஆனோரபிக் ப்ராசஸா போயிடும். அதுக்கு பேரு ஃபெர்மெண்டேஷன் பேரு. ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் இல்லை அந்த லேக்டு ஆக்சிஜன் கண்டிஷன் அப்படின்றது ஒரு காலத்துல ஃபர்ஸ்ட் செல் லிவிங் நம்ம பூமியில ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அப்பவே அந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்ல தான் இருந்தது. அந்த கண்டிஷனை வச்சு வாழ கத்துக்கிட்ட ஆர்கனிசம் நிறைய இருக்குது, அது ஆனோரோப்ஸ். ஆக்சிஜன் இருக்கிற கண்டிஷன் வரும்பொழுது ஏரோபிக் ஆர்கனிசமா மாறிக்குது. ஸோ இங்க நம்ம ஆக்சிஜன் இல்லாம இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஏடிபி ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஆக்சுவலா அது 3 ப்ராசஸ்: கிளைகாலிசிஸ், டிசிஎஸ் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அதுல கிளைகாலிசிஸ்ன்றது எதுல எங்க நடக்கும்னா சைட்டோபிளாசம். அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. அதுக்கு இன்னொரு பேரு எண்டன் மேயர்ஹூக் பார்னாஸ் பாத்வே அப்படின்னு பேரு. உடைச்சா பைருவிக் ஆசிடா நம்ம 10 ஸ்டெப்ல பைருவிக் ஆசிடா மாத்திக்கலாம். இப்போ அந்த 10 ஸ்டெப் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். குளுக்கோஸை குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா மாத்திர என்சைம் பேர் எக்ஸோகைனேஸ். அதுக்கு அடுத்தது ஐசோமரைஸ் பண்ணி அதை ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்டா மாத்தி ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட்டா கொஞ்சம் ஏடிபி கொடுத்து மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா, உடைச்சிங்கன்னா அது டயட்ராக்ஸ் அசிட்டோன் பாஸ்பேட் அண்ட் பாஸ்போகிளிசரால்டிஹைட் அப்படின்னு மாறும். ஸோ இந்த கண்டிஷன், இந்த டயட்ரு அசிட்டோன் பாஸ்பேட் இருக்கு, திருப்பி ஐசோமரைஸ் ஆகி அது என்ன மாறும், பாஸ்போகிளிசரால்டிஹைட் பிஜிஏ எல்லாம் மாறிக்கும். இது என்ன ஆகும்னா இது திருப்பியும் இதுக்கு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கொடுத்து 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்ற அந்த கண்டிஷன் அதை மாத்திக்கணும். 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்றது அந்த கன்வர்ஷனை நம்ம we can convert into 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட், அப்புறம் 2-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் மாத்தலாம். 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் மாறும்போது நமக்கு ஏடிபி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு வரைக்கும் நீங்க ஏடிபி நீங்க ஃபார்ம் பண்ணல, சரிங்களா? இப்போ ஏடிபி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 2-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் பாஸ்பைனல் பைருவிக் ஆசிட் மாதிரி பாஸ்பைனல் பைருவிக் ஆசிட் மாறும்போது ஏடிபி கிடைச்சிடும். அப்போ ஒரு சிங்கிள் ரியாக்ஷன்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2 ஏடிபி யூஸ் பண்ணிருப்பீங்க. எங்கெங்க யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல குளுக்கோஸை உள்ள அனுப்பிச்சிங்களா, இந்த இடத்துல அந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா மாறும்போது, ஃப்ரக்டோஸ் 1,6-பாஸ்பேட்டா மாற்றும் போதும் ஒரு ஏடிபி யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அது 3 கார்பனை உடைச்ச பிறகு 2 இடத்துல உங்களுக்கு ஏடிபி கிடைச்சிருக்கும். அண்ட் அது 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறும்பொழுது 2 ஏடிபி கிடைச்சிருக்கும். அண்ட் பாஸ்பைனல் பைருவிக் ஆசிடா மாறும்போது 2 ஏடிபி, மொத்தம் 4 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இந்த 4ல ஆக்சுவலா முன்னாடி 2 யூஸ் ஆச்சு, 4 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆச்சு, கழிச்சா ஆக்சுவலா 2 ஏடிபி தான். அப்படி கணக்கு எடுத்துக்கலாம், சரியா? நெட் அவுட்புட். ஸோ 2 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 2 அவுட்புட் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஏடிபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பா தேவை. ஆனா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு மினிமமா 2 ஏடிபியை கொடுத்து 4 ஏடிபி வாங்கி வச்சிருக்கீங்க. 2 ஏடிபி அது இல்லாம ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, யூ ஆல்சோ ப்ரிப்பேர்ட் தட் 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்னு ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பீங்கன்னா NADH ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பீங்க. இதுல ஏடிபி ஃபார்ம் ஆயிருக்க நேரத்தில் இந்த இடத்துல NADH ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. இந்த NADH பிளஸ் H+ ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இது மைட்டோகாண்ட்ரியாக்கு போகணும், ஏன்னா சைட்டோபிளாசத்துல இருக்குது. இப்போ மைட்டோகாண்ட்ரியாக்கு போகும்போது அது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பைருவிக் ஆசிட் டிகார்பாக்சிலேஸ், ஆல்கஹால் டீஹைட்ரேஜனேஸ் போன்ற என்சைம்லாம் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தேவை. அது ஆக்சிஜன் இல்லாம வாழக்கூடிய சம் ப்ரோகேரியோட்ஸ், சம் யூனிசெல்லார் யூகேரியோட்ஸ், இதுக்கெல்லாம் ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்ல அதுக்கிட்ட இந்த 2 என்சைம் இருக்கும். அது வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணிக்கணும்னா they can convert them into some products. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் டீஹைட்ரேஜனேஸ் என்சைம் இருந்ததுன்னா it can convert into an alcohol. லாக்டேட் டீஹைட்ரேஜனேஸ் இருந்ததுன்னா that can convert into a lactic acid. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு முக்கியம். இந்த இடத்துல இந்த கன்வர்ஷனுக்கெல்லாம் என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா NADH
ப்ளஸ் H ப்ளஸ் தேவைப்படுது. ஸோ இது வந்து ரெடியூசிங் ஏஜெண்டாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்த மெட்டீரியல் எல்லாமே என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகி அண்ட் தட் வில் கன்வெர்ட் டு NAD ப்ளஸ்ன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எனர்ஜிலெஸ் ஸ்டேட்டஸ். ஸோ ஆக்சிஜன்லெஸ் ஸ்டேட்டஸ், நாட் எனர்ஜிலெஸ் ஸ்டேட்டஸ். அண்ட் ஆல்காலையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூஸ்வலாக ஒரு ஆல்கே வந்து தொடர்ந்து அது வந்து ஒரு ஆக்சுவலாக யூகேரியோட் சிங்கிள் செல் யூகேரியோட் கண்டினியூஸாக ஆல்கால் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குமான்னு கேட்டால் 30% வந்த உடனே அது வந்து ஆக்சுவலாக ஆல்கால் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா அதுவே தானே என்ன பண்ணிக்கும், பாய்சன் பண்ணி செத்துரும். ஸோ அதனால அந்த கண்டிஷன் இருக்கு. அண்ட் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா அப்போ அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். மொத்தமாக எனக்கு 38 ATP கிடைக்கும். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே தான் கொண்டு போகணும். பைருவேட்டை நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டு பைருவேட்டை நீங்கள் என்ன பண்ணணும், கன்வெர்ட் டு அசிடைல் கோயாவா மாற்றணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவேட் யூ நீட் அன் என்சைம் பைருவேட் டீஹைட்ரஜனேஸ். எந்த இடத்துல தேவைப்படுது, மைட்டோகாண்ட்ரியாவில் மேட்ரிக்ஸில் தேவைப்படுது. பைருவேட் அப்படின்றது அண்டர்கோ டீகார்பாக்சிலேஷன். அதுல இருந்து கார்பன் வெளியில் ரிமூவ் ஆகுறது எப்படின்னா டீகார்பாக்சிலேஷன் மூலியமா போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா NAD உள்ள போயிட்டு NAD H plus H plus கன்வெர்ட் ஆகிக்கும் இது. அண்ட் 2 molecule of NAD actually how many molecule of NAD is produced from the metabolism of 2 molecule of pyruvic acid ஒரு கேள்வி கேட்டான். 2 molecule of NADH. ஸோ அசிடைல் கோயாவா நீங்க வந்து என்ன பண்ணீங்க, மேட்ரிக்ஸ்ல பைருவிக் ஆசிடை மாத்திட்டீங்க. அந்த அசிடைல் கோயாவை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அது ஆக்சிலாஸ்ட்ரேட்டோட கம்பைன் பண்ணி சிட்ரேட், ஐசோசிட்ரேட், ஆல்ஃபா கீட்டோகுளூட்ரேட், அப்புறம் சஸ்சினைல் கோயே இப்படிலாம் ஃபார்ம் ஆகிட்டு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்டேட் லெவல் பாஸ்போரிலேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த சஸ்சினைல் கோயே இஸ் ஆக்சிடைஸ்ட் இன்டு சஸ்சினைல் கோயே இஸ் கன்வெர்டட் இன்டு சஸ்னிக் ஆசிட் அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது இல்லையா. அந்த இடத்துல வந்து இங்க வந்து இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் சப்ஸ்டேட் லெவல் பாஸ்போரிலேஷன். வை சஸ்னில் கோயே இன்டு சஸ்னிக் ஆசிட்னா அங்கே GDPல இருந்து வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கப்புள்டு GDP இஸ் கன்வெர்டட் டு அந்த GTPல இருந்து GDPயா வந்து கன்வெர்ட் ஆகி ATP கன்வர்ஷனுக்கு அது ப்ராசஸா நகரும். ஸோ அதனால இது சப்ஸ்டேட் லெவல்னு சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா சார் இது வந்து ஆக்சுவலா நேராக வந்து மைட்ரோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்கக்கூடாது. அது ஆக்சுவலா இன்னர் மெம்பரேன்ல போயிட்டு அங்கேருந்து தான் வரணும். ஸோ இதுவும் சப்ஸ்டேட் லெவல். அப்புறம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வந்து NADPH மூலியமா நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைரக்டா ATP ஃபார்ம் ஆச்சு இல்லையா. 3-phosphoglyceric acid 1,3-bisphosphoglyceric acid மாத்திட்டு 1,3-bisphosphoglyceric acid சாரி 1,3-bisphosphoglyceric acid நீங்க 3-phosphoglyceric acid மாத்தினீங்க இல்லையா, அந்த இடத்துலயும் ATP ஃபார்ம் ஆகும். பாஸ்போனைல் பைரிக் ஆசிட் இது பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துல ATP ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சப்ஸ்டேட் லெவல். அதே மாதிரி 1,3-bisphosphoglyceric acid மாத்தினீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் வந்துட்டு NADH ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அதுவுமே இங்க வந்து இன்னர் மெம்பரேன் மைட்டோகாண்ட்ரியாக்கு வந்து தான் ATP ஃபார்ம் ஆகணும். இதெல்லாம் கொஞ்சம் பிக்சர் எடுத்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஒழுங்கா பார்த்துக்கோங்க, சரிங்களா. அண்ட் TCA சைக்கிள். இப்போ TCA சைக்கிள்ல நம்ம வந்து என்ன பண்றோம், NAD அப்படின்றதெல்லாம் FADன்றதெல்லாம் NADH2 FADH2 இருக்கும். அண்ட் சஸ்னில் கோயே இஸ் ஆக்சுவலி ஆக்சிடைஸ்டு டு சஸ்னிக் ஆசிட். ஆக்சுவலா ஒரு குளுக்கோஸை உடைச்சா எத்தனை NADH ப்ரொடியூஸ் ஆகும், எத்தனை FADH ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. 8 molecule of NADH அண்ட் வந்து 2 molecule வந்து என்னது FADH2 ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு ஃப்ரம் 1 acetyl CoA 1 glucose from 1 glucose. அப்போ ஃபைனலா இந்த எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து NADH இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த அதுல இருந்து ஹைட்ரஜனை கடைசியா வாங்குறதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. ஏன்னா நீங்க குளுக்கோஸ்ல இருந்து அந்த ஹைட்ரஜனை வந்து NAD என்ற ஃபார்மெட்ல போய் NADH2 கொண்டு வந்துடுறீங்க. அந்த ஹைட்ரஜன்லாம் அக்செப்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, அதுதான் ஆக்சிஜன். அதுக்கு கொஞ்சம் எலக்ட்ரானை சேர்த்து கொடுத்தா அது வாட்டரா மாறிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள ATP ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா இன்னர் மெம்பரேன்ல இருந்து அந்த மேட்ரிக்ஸ்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்சிடேட்டிவ். ஸோ அதுக்கு நடுவுலயே இன்பிட்வீன் நம்ம இன்னர் மெம்பரேன் அந்த இன்டர் மெம்பரேன்லாம் போகாம நடந்ததுன்னா அது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். ஸோ ATP சின்தேஸ் அப்படின்ற என்சைமோட உதவியோட அது பண்றோம். அப்போ NADH பிளஸ் FADH2 சொன்னோம். 8 molecule NADH2 2 molecule FADH2. இப்போ என்ன பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு ஜம்ப் ஆன் த இன்னர் மெம்பரேன். ஜம்ப் ஆன் த இன்னர் மெம்பரேன் ஆகும்போது அது ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் 1 போயிட்டு அட்டாக் பண்ணுது. காம்ப்ளெக்ஸ் 1ல வந்துட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் அண்ட் H பிளஸ், அதான் புரோட்டான்ஸ் அது H பிளஸ், அந்த H பிளஸ் வந்து 2 மெம்பரேனுக்கு நடுவில் மாட்டிக்கும். அதை மாட்டிட்டு அது திருப்பியும் மீண்டும் வந்து உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணும், சரிங்களா. ஆக்சிடேஷன் ஆஃப் சஸ்சினேட் இன் த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஸோ அங்கேயுமே நம்ம வந்து என்ன அது யூபிக்கினோன் ஆல்சோ ரிசீவ் ரெடியூசிங் இன்ஃப்ளூயன்ஸ் வயா FADH2. அதாவது என்ன அர்த்தம்னா இது வந்து FADH2ன்றது வந்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு எலக்ட்ரானை கொடுக்கும், எலக்ட்ரானு அண்ட் புரோட்டான். யார் மூலியமானா
நீங்க சசினேட்டை வந்து நீங்க வந்து என்ன மாத்துறீங்க, சசினைல், ஆமா, தட் இஸ் சசினேட் டு சசினிக் ஆசிடா மாத்துறீங்க இல்லையா, அந்த கண்டிஷன்ல அந்த இடத்துல FADH2 ப்ரொடியூஸ் ஆகும். தட் வில் பி என்ட்ரிங் இன்டு த which location in the intermembrane space. So NADH2 காம்ப்ளெக்ஸ் 1க்கு டைரக்டா வந்துடும். அதே மாதிரி FADH2 காம்ப்ளெக்ஸ் 1க்கு டைரக்டா வராது, அது போல காம்ப்ளெக்ஸ் 2க்கு வழியா தான் போய் என்டர் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் 2 வழியா என்டர் ஆகி காம்ப்ளெக்ஸ் 3க்கு கொடுக்கும். ஆனா who will be the receiver அப்படின்னு சொன்னா ubiquinone is the receiver of the electrons, so generated during, and ubiquinone is actually, now it is actually after called as a ubiquinol. So this will give the information or electrons to the complex 3, cytochrome BC1 சொல்லும், complex 3, and complex 3 ல இருந்து complex 4 திருப்பியும் cytochrome C என்றது வந்து அந்த 3 ல இருந்து அது வந்து 4 கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ cytochrome C அதுக்கு முன்னாடி வந்து ubiquinone, இது ரெண்டுமே இன்டர்மீடியேட்டா கொஞ்சம் எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு உதவுது. 1ல இருந்து காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து 3க்கும் 2ல இருந்து 3க்கும் கொண்டு வரது யூபிக்வினோன் வேலையாகும். அண்ட் யூபிக்வினோன் அப்படின்றது எலக்ட்ரான்ஸை கொண்டு போற மாதிரி நமக்கு 3ல இருந்து 4க்கு கொண்டு போறது சைட்டோக்ரோம் C 2 காம்ப்ளெக்ஸஸ். ஸோ சைட்டோக்ரோம் 4 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா, ஸோ 2 காப்பர் சென்டர், காப்பர் இருக்கக்கூடிய சென்டர், சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஷன் பேர் இருக்கு, பேர் சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் கேரியர் டு அனதர் via complex 1 to 4 இது ஜெனரலா எலக்ட்ரான் போகுது, அதுக்கு பேர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகே, அந்த கண்டிஷன் எல்லாம் ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும், சரியா? அண்ட் ஒரு NADH2 உடைச்சிங்கன்னா 3 molecule of ATP கிடைக்கும், ஒரு FADH2க்கு 2 molecule of ATP கிடைக்கும். ஆக்சிஜன் வந்து ஃபைனலா வந்து இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த புரோட்டான், ஹைட்ரஜன் as well as the electron. அண்ட் இந்த ப்ராசஸ் மூலியமா நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல், that is ATP synthesis, we will call this as a chemiosmotic hypothesis. And இதுல வந்து அந்த மெம்பரேன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன்ல வந்து F1 F0 ஒன்று இருக்கும். F0 வழியா தான் வந்து F0 வழியா அப்புறம் F1 வழியா உள்ள வந்து அந்த உள்ள மாட்டின புரோட்டான்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகணும், இட் ஷுட் கம் டு த மேட்ரிக்ஸ். அப்படி மேட்ரிக்ஸ் வரும்பொழுது அந்த இடத்துல என்ன இருக்குன்னா F1ல இந்த கப்புள்டு வித் ATP சிந்தசிஸ். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ATP F1ஓட சேர்ந்து என்ன ஆகும், ATP சிந்தசைஸ் ஆயிடும். ஸோ எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் புரோட்டான் வந்து ஆக்சுவலாக இன்டர்மெம்பரேனுக்கு போயிருக்கும், அங்கிருந்து எத்தனை வெளியில திருப்பி போறோம்னா 4 புரோட்டான்ஸ் அந்த உள்ள போய் மாற்றுறதும் திருப்பியும் ரிட்டர்ன் வரதும். ஸோ அந்த மாதிரி இந்த 3 ப்ராசஸும் இல்லாம, அதாவது GTEன்னு சொல்லலாம், கிளைகாலிசிஸ், TCA சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். வித்வுட் தட் த ப்ராசஸ் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் நாட், ஆக்சிடேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்றது, முன்னாடி வந்து யூஸ் பண்றதுலாம் சப்ஸ்ட்ரேட் லெவல். என்ன காரணம்னா அந்த இன்டர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா உள்ள போனாதான், அதுக்கப்புறம் அங்கேருந்து புரோட்டான் வெளில வந்தாதான் அது வந்து ஆக்சிடேட்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ATP ஃபார்ம் ஆனாலும் வேஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்னு சொல்ல, அது நான் வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் தான் சொல்லணும். 38 ATP ஒரு குளுக்கோஸ்க்கு கிடைக்கும், ஒரு ஒன்லி 2 molecule of ATP. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 molecule of ATP தான் ப்ரொடியூஸ் ஆகும், கம்மி. அது கம்பேர் பண்ணும்போது எதை பண்ணும்போது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது. சரி சார், குளுக்கோஸ் தவிர்த்து வேற ஏதாவது பண்ணலாமா, கிளிசரால், ஃபேட்டி ஆசிட் இது எல்லாமே நீங்க கன்வெர்ட் பண்றது அசிடைல் கோயா மாத்திக்கலாம். அண்ட் இந்த அசிடைல் குளோயே இல்லைன்னா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ப்ரோட்டியேசஸ் வச்சு ப்ரோட்டீனை உடைச்சு அது மூலியமாவும் நீங்க வந்து நீங்க கொண்டு வரலாம், எனர்ஜியை கொண்டு வரலாம். ஒரு ஆர்கானிசம் இட் வில் தே கோ போத் கேட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம் ரெண்டு கண்டிஷனையும் பார்த்துச்சுன்னு சொன்னா அது ஆம்பிபாலிக் பாத்வே, இட்ஸ் கால்ட் அஸ் ஆம்பிபாலிக் பாத்வே. அண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் த அசிடைல் கோயை நீங்க ஃபேட்டி ஆசிட் கொண்டு வரீங்க இல்லையா, அந்த சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் கூட நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எதை உடைச்சா எவ்வளவு ரெஸ்பிரேட்டரி கோஷன், அதாவது இவ்வளவு ஆக்சிஜன் கொடுத்தா இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்தது, ஈக்குவலா வந்தா 1, கம்மியா வந்ததுன்னா அதுக்கு 1 கம்மியா வந்துடும். கார்போஹைட்ரேட்டுக்கு எப்பயுமே வந்து ஈக்குவல் 1 இருக்கும். ஸோ தட் இஸ் லெஸ் தென் 1 அப்படின்றது வந்து ஃபேட்டுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபேட்டி ஆசிட் ட்ரைல் பால்மிட்டின் அப்படின்றது வந்து 0.7 தான் வருது, அண்ட் 0.9 வந்து ப்ரோட்டீனுக்கு வருது. யூஸ்வலா ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ன்றது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் மாலிகூல்ஸா இருக்கணுமே தவிர பியூர் ஃபேட் பியூர் ப்ரோட்டீனே இருக்கக்கூடாது. ஸோ that's all about the topic and content. Any doubts from this particular area, please kindly discuss with me through my number 7299 55077. I am Shivakumar. I am your NEET trainer. Thank you.